செய்யும் தொழிலே தெய்வம் என்பதை பறைசாற்றும் வகையில் கோவையில் தொழில் நிறுவனத்தினர் தொழிற்சாலைகளில் குடும்பத்தினருடன் ஆயுத பூஜையை கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்து பார்க்கலாம். செய்யும் தொழிலே தெய்வம் என்பதை பறைசாற்றும் வகையில் இன்று ஆயுத பூஜை திருநாள் கோவை மாவட்டத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தொழில் நகரான கோவையை பொறுத்தளவில் 35,000க்கு மேற்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இருக்கின்றன. இதனை நம்பி நேரடியாகவும் மறைமுகமாகவும் 5 லட்சத்துக்கும் அதிகமான தொழிலாளர்கள் பணியாற்றி வராங்க. தங்கள் வாழ்வாதாரத்திற்கு உயிரளித்து வரும் இந்த இயந்திரங்களை வழிபடும் வகையில் இன்று ஆயுத பூஜையான இன்று ஒவ்வொரு தொழிற்கூடங்களிலும் முதலாளிகள் முதல் தொழிலாளர்கள் வரை அவர்களது குடும்பத்துடன் இந்த ஆயுத பூஜையை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள். இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக நாம் இருக்கின்ற நிறுவனத்தின் உரிமையாளர் உமாபதி இருக்கிற அவரிடம் கேட்கலாம். சார், இந்த ஆயுத பூஜை திருநாளை பொறுத்தளவுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்கீங்க? தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு மனமகிழ்வோடு இருக்காங்க? முதலாவதாக என்னுடைய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. அதனால் இங்கே வந்து மிஷனரிஸ் அதை நிறைய ஆட்கள் எல்லாருமே இருக்காங்க. தொழில் கூடம் இருக்குது. இது எல்லாத்தையும் வருஷம் பூரா வேலை செய்கிறோம். எல்லாமே தேய்மானம் ஆகும். அதே நேரத்தில் வேலைக்கு வந்து மேற்கொண்டு நல்லபடியாக போகணுன்னா அதை சுத்தமாகவும் தெளிவாகவும் மிஷினும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடுற அளவுக்கு அதையை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு நாள் தான் இந்த ஆயுத பூஜை. எல்லா நாளும் வேலை செய்ய முடியாது. ஒரு நாள் அதுக்கும் ஒரு ரெஸ்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி தான் இது வருது. அதே நேரத்தில் தொழிலும் நல்லா விருத்தி அடையணும். வேலைக்கு வர்றவங்களும் நம்மளுக்கு அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். தொழிலையும் நல்லா வளர்ச்சி கொண்டு வரணும். அதனால் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி மிஷினையும் மெயின்டெனன்ஸ் பண்ணி அதில் வர பாகங்களை எல்லாம் மாற்றி மறுபடியும் தொழிலுக்கு மேம்படுத்தி கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு நாளாக தான் இந்த ஆயுத பூஜை. இது வந்து மிஷின் மட்டும் இல்லை, எல்லா தொழிலுக்கும் அந்த தொழில் செய்கிற ஒரு கருவியை வந்து ஆயுத பூஜையாக நம்ம கொண்டாடுறோம். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லை, இங்கே வேலை செய்கிறவங்களும் அவங்களோட குடும்பத்தோடு வந்து இந்த ஆயுத பூஜையை கொண்டாடுறதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க எந்த அளவுக்கு மனமகிழ்வோடு இருக்காங்க? சார், இந்த கம்பெனியோட ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் அவங்க தான் முக்கியம். அவங்க தான் மேலே கொண்டு வர்றவங்க. அதனால் கண்டிப்பாக அவங்களோட வளர்ச்சியை நம்ம முக்கியமாக எடுத்து அவங்களையும் மேலே கொண்டு வர தான் நம்மளோட பொறுப்பு. அந்த அடிப்படையில் இன்றைக்கி அவங்களுக்கு லீவு கொடுத்து அவங்களுக்கும் வேணுங்கிற வசதிகளையும் செஞ்சு கொடுத்து நம்ம தொழிலையும் மேம்படுத்தி கொண்டு வர்றதுக்கு தான் இன்றைக்கி ஆயுத பூஜையாக நம்ம கொண்டாடுறோம். ஆயுத பூஜை திருநாளை பொறுத்தளவுக்கு ஒரு வெகு விமர்சையாக எல்லாம் பார்ப்பது என்னன்னால், இங்கு இருக்கின்ற பெரும்பாலான முதலாளிகள் தொழிலாளிகளாக இருந்து முதலாளிகளாக வந்தவங்க தான் கோவில் அதிகமாக இருக்காங்க. அந்த வகையில் தங்களுடைய வளர்ச்சியை மட்டும் அவங்களை கருத்தில் வச்சுக்கிறதுல தங்களை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வளர்ச்சியும் அவங்க மனதில் வச்சு அவர்களையும் இந்த ஆயுத பூஜையில் குடும்பத்துடன் பங்கேற்க வைத்து அவர்களுக்கு உணவுகள் வழங்கி பிரசாதங்கள் செய்து இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு மிஷின்ஸையும் அவங்க ஒரு உயிராக தான் பார்க்குறாங்க. அந்த வகையில் அந்த மிஷின்களுக்கும் அவங்க வந்து பூஜைகள் செய்து அந்த மிஷின் முன்னாடி அந்த பிரசாதங்களை வச்சும் வழிபாடு நடத்துறாங்க. தொடர்ந்து இங்க வந்து இன்று ஒரு நாள் விடுமுறையும் விடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த மிஷின்களுடைய உதிரி பாகங்களை தணிக்கை செய்து மாற்றி அதற்கு ஒரு புத்துயிர் அளிக்கும் வகையிலும் இந்த ஆயுத பூஜையை மாற்றிடுறாங்க. இந்த ஆயுத பூஜை திருநாளை முன்னிட்டு 2 தினங்களுக்கு முன்பாகவே பெரும்பாலான நிறுவனங்களில் அதை சுத்தம் செய்வதாகட்டும், சில நிறுவனங்களை வெள்ளையடிக்கவும் செய்கிறாங்க. அதே போல் அந்த உதிரி பாகங்கள் எல்லாத்தையும் தணிக்கையும் செய்கிறாங்க. அந்த வகையில் ஏற்கனவே நான் வந்து குறிப்பிட்டது போல செய்யும் தொழிலே தெய்வம் என்பதை பறைசாற்றும் ஒரு உன்னத நாளாக ஆயுத பூஜை திருநாளை வெகு விமர்சையாக கோவையில் கொண்டாடிட்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் கோவையிலிருந்து சுரேஷ்குமார்.